சிம்பிளா, ஹெல்தியா, ஹை புரோட்டீனான பர்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, வெஜ் பர்கர்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சா கூட நீங்க குடுத்து விடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டைக்கடலைய 8 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா, இந்த மாரி குக்கர்ல போட்டுட்டு, ஒரு 2 உருளைக்கிழங்க போட்டு 4 விசில் வச்சீங்க அப்படின்னா, நல்லா பஞ்சு போல ரெடி ஆயிடும். இதுக்கப்புறமா இந்த தண்ணிய கம்ப்ளீட்டா வடிச்சிடலாம். இந்த உருளைக்கிழங்கு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி செயல்படும். ஸோ இத வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க மிக்ஸியில போட்டு பண்ணக்கூடாது. மிக்ஸியில போட்டு பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்மூத் ஆயிடும். இன்கேஸ் ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு குடுக்குறீங்க அப்படின்னா, மிக்ஸியில போட்டு பண்ணலாம். இந்த மாரி மசிச்சு விட்டுக்கங்க. இதுலயே கருப்பு கொண்ட கடலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிப்பயிறு இதெல்லாமே வந்து வேக வச்சு நீங்க போடலாம். இப்போ இதில வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 வெங்காயத்த பொடி பொடியா கட் பண்ணி, இஞ்சி நீங்க பூண்டு கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து மிளகாய் தூள், உப்பு, கரம் மசாலா தூள், பெப்பர் தூள், இதுக்கப்புறம் பிரெட் கிரம்ப்ஸ். ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில பிரெட் இருந்ததுன்னா, அத வந்து மிக்ஸியில அரைச்சு நீங்க போடலாம். இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா பக்கோடா, அதுக்கப்புறமா வந்து பால்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ணி குடுக்கலாம். இதுக்கு இடையில வந்து சீஸ் வச்சு குடுக்கலாம். இத வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரை பண்ண போறதில்ல. ஹெல்தியா பண்ணணும் அப்படிங்கிறதுனால, நான் வந்து ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்க போறேன். நீங்க வந்து கிரில் கூட பண்ணலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பால்ஸா பிடிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த பெரிய பர்கர்ல வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பிரெட் அப்படிங்கும்போது நீங்க நார்மலா வந்து ஸ்கொயர் மாதிரி பண்ணிறலாம். அந்த பேட்டீஸ் வந்து தின்னா இருந்தா கூட ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்ப நம்ம வந்து பண்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு. இப்போ 2 பிரெட் எடுத்துக்கலாம். சாரி பன் எடுத்துக்கலாம். ஸோ இத வந்து வீட்ல எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இத வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கு வந்து நான் நெய் போட்டிருக்கேன். நீங்க வந்து நெய் போடாமயும் பண்ணலாம். ரோஸ்ட் பண்ணாமயும் பர்கர் பண்ணலாம். இப்போ அந்த பேட்டீஸ வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்க்குள்ள தான் தேவைப்படும். ஸோ முதல்ல போட்டோனே ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுங்க. நல்லா கிறிஸ்பினஸ் ஆகும். அதுக்கப்புறமா 2 பக்க சைடும் நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நம்ம அத ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பிரெட்ல வந்து கிரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறமா மயோனைஸ். நான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வெஜ் மயோனைஸ். ஸோ இத வச்சுட்டு சீஸ் வைக்கலாம். இல்ல அப்படின்னா ஆப்ஷனல் தான். நீங்க மயோனைஸ் எல்லாம் வேணான்னா விட்டுறலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்ல திக்கான கர்ட் அதாவது ஹர்ன் கர்டையும் இந்த டொமேட்டோ சாஸையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னாவே பெர்ஃபெக்ட்டா வந்துரும். ஸோ இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலும் இருக்கு. அதிலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்ட கிட்டத்தட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதிலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.